Alhamdulillah Rabbil Alameen wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin washabihi at-tahirin wal muslimin wal mu'minin kullihim ajma'in amma ba'd. Abasa wa tawalla an ja'ahu al-a'ma wa ma yudrika la'allahu yazakka. Sadaqallahu al-mawlana al-azim. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நல்வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த நல்லடியார்கள் அனைவர்களின் மீதும் புனிதம் நிறைந்த இந்த தராவீஹ் தொழுகையை நிறைவுபடுத்திவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பிற 27 புனிதம் நிறைந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. எனவே நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் தராவீஹ் தொழுகை 9:45க்கு 9:45க்கு இன்ஷா அல்லாஹ் தராவீஹ் தொழுகை ஆரம்பமாகும். தராவீஹ் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் நாம் தராவீஹில் ஓதிய குர்ஆனையும், அதாவது நம்முடைய மதரசாவிலே குர்ஆன் ஓதப்பட்டிருப்பதாக நமக்கு சொன்னார்கள். எனவே எத்தனை குர்ஆன்கள் நம்முடைய மதரசாவில் ஓதப்பட்டிருக்கிறதோ அத்தனை குர்ஆனையும் இன்ஷா அல்லாஹ் நாம் ஹதியா செய்வோம். அதோடு தராவீஹ் தொழுகை முடித்ததற்கு பின்னால் ஒவ்வொரு வருடமும் சலாத்து தஸ்பீஹ் தொழுகை நாம் தொழுவோம். இன்ஷா அல்லாஹ் தராவீஹ்க்கு பின்னால் தஸ்பீஹினுடைய தொழுகை இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். அதற்கு அடுத்தபடியாக தராவீஹ் ஓதப்பட்ட குர்ஆனும் நம்முடைய மதரசாவில் ஓதப்பட்ட குர்ஆன் அனைத்து குர்ஆனையும் இன்ஷா அல்லாஹ் துவா செய்து ஈசா துவாக்கு செய்யப்படும். அதோடு இன்னொரு முக்கியமான ஒரு அறிவிப்பு உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். நம்முடைய இப்போது ஜமாத்து தலைவர் மௌலானா ஹாஜா மன்பை ஹசரத் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹசரத் அவர்களினுடைய உடல் ஆஃபியத்திற்காக தாங்கள் அதிகமாக துவா செய்யுமாறு பள்ளிவாசலின் சார்பாக ஜமாத்தின் சார்பாக உங்களிடத்தில் கேட்டு சொல்ல சொல்லியிருக்கிறார்கள். நபி ஹசரத் அவர்களுக்கும் அவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் நாம் அதிகமாக துவா செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹசரத் அவர்களினுடைய எல்லா விதமான நோய் நொடிகளை நீக்கி உடலில் ஆஃபியத்தை நிரந்தரமாக தந்தல் புரிவானாக. மருத்துவமனையினுடைய சிரமங்களை விட்டும் ஹசரத் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. நம்மையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. இதை மதுவா செய்யும். அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்று கடைசி 30ஆம் ஜுஸுவினுடைய ஒரு அரை ஜுஸு ஓதப்பட்டது. அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சூறாவை, அபஸ் என்ற ஒரு சூறாவை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அபஸ் என்ற சூறாவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினையை மற்றும் சில நிமிடங்களிலே நாம் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப நேரத்தில் மக்கால எப்படியாவது இஸ்லாத்தை மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவோ துன்பப்பட்டாங்க. எப்படியாவது இந்த மக்காவாசிகள் குறைஷிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு கட்டங்களிலே முயற்சி செய்தார்கள். அதில் குறிப்பாக அன்றைக்கு இருந்த மக்காவினுடைய குறைஷி தலைவர்களிடத்தில் நேரடியாக நாயகம் சென்று இஸ்லாத்தை பற்றி பேசினார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்படி ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய குறைஷி தலைவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருந்த போது, அவர்கள் மார்க்க விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்த போது ஒரு கூட்டமாக இருந்தது. சஹாபாக்களும் சுற்றி இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த நேரத்தில் கண் தெரியாத ஒரு சஹாபி இருந்தார். அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயர். அவருக்கு கண் தெரியாது, அவர் ஒரு ஆமா, கண் தெரியாத சஹாபி. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வருகிறார். என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அவருக்கு தெரியவில்லை. ஏன்னா அவர் கண்ணு தெரியாதனால அவருக்கு தெரியல. ஆனால் ரசூலுல்லாஹ்வை பார்ப்பதற்காக அவர் வருகிறார் அந்த சபைக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமாக
இந்த குறைஷி தலைவர்களிடத்திலே பேசி கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய நபர் அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் நாயகம் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று அமர்ந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு அது தெரியாதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டே உள்ளே வருகிறார் அந்த சபைக்குள். யா ரசூலல்லாஹ், மார்க்க விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க, மார்க்க விஷயத்தை எனக்கு எடுத்துரைங்க, நீங்கள் எத்தி வைங்க என்று நாயகத்தை அழைத்து கொண்டு அந்த சபைக்கு அப்படியே உள்ளே வர்றார். அப்படியே உள்ளே வந்துக்கிட்டே இருக்கார். அப்போ ரசூல்லா பக்கத்தில் வந்தவனே ரசூல்லாட்ட அவர் நாயகம் பேசி கொண்டு இருக்கின்ற போது இடையில ஒரு குறுக்கிட்டவனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் முகத்தை திருப்பி அந்த பக்கம் திரும்பி அந்த தலைவர்களை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்ன அர்த்தம், இவரை நாயகம் கண்டுக்கல, கொஞ்சம் அவங்க அந்த பக்கம் திரும்பிட்டான். இது நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்மளே யதார்த்தமாக நம்ம யாராவது ஒருத்தங்கள்ட்ட முக்கியமாக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில யாராவது குறுக்கிறாருன்னு சொன்னால் நம்ம அவரை புறக்கணிச்சிருவோம். இடையில நம்ம குறுக்கிறதே தப்பு. அவங்க அந்த இதுலேருந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம போய் பேசணும். அது ஒரு ஒழுக்கம். அப்படி யாராவது குறுக்கிட்டாலும் நம்ம கொஞ்சம் திரும்பி அதை பேசிட்டு அப்புறம் நம்ம கவனம் செலுத்தணும். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி ஒரு யதார்த்தமாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அந்த தலைவர்களிடத்தில் பேசி கொண்டிருந்ததால் கண்டறியாமல் வந்த இந்த சஹாபியை புறக்கணித்து முகத்தை நாயகம் திருப்பிக் கொள்கிறார்கள். இவ்வளவுதான் நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பிய உடனே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துவிட்டார். அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கி விட்டார். என்ன ஆயத்தை இறக்கினார்? அபஸ வத்தவல்லா என்று சொன்னார். என்னுடைய ஹபீப், என்னுடைய ரசூல் இப்படி ஒரு கண்டறியாதவர் வந்து அழைத்த போது அவர் திரும்பி விட்டார். அவரை கண்டுகொள்ளாமல் புறக்கணித்து முகத்தை திரும்பி விட்டார். அபஸ வத்தவல்லா அன்ஜாஅஹுல் அமா. கண்டறியாத ஒருவர் வந்தபோது அவர் முகத்தை திருப்பிக் கொண்டார். அவர் அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகத்தை திரும்பிக்கிட்டாங்க, அப்படி செஞ்சிருக்க கூடாது என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படுத்தும் விதமாக அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். இப்படி ஆயத்தை இறக்கின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் நாயகம் விளங்குகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரிகிறது, இவர்களுக்காக நாம் சமூகத்திலே யாரையும் நாம் புறக்கணித்து விடக்கூடாது. இவர்கள் தலைவர்களாக இருக்கலாம், இவர்கள் செல்வந்தர்களாக இருக்கலாம், ஆனால் இவர்களுக்காக ஏழை எளிய மக்களை நாம் புறக்கணித்து விடக்கூடாது என்பதை அல்லாஹ் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு உணர்த்துகிறான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புரிஞ்சுக்கிறான். அப்போ இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னதில்லை, நமக்கு சொன்னது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்ல வருகிறான். நம்மில் வயதில் மூத்தவர்கள், நம்மில் உடல்நிலை சரியில்லாதவர்கள், அதாவது நம்மள பலகீனமானவங்க, யார் நம்மிடத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை முறையிட்டாலும் அதை நாம் முகத்தை திருப்பி கொண்டு சென்று விடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பிள்ளைகள்கிட்ட, இன்று வளரக்கூடிய இளம் தலைமுறைகள்கிட்ட நம்ம பார்க்குறோம். வீட்டில் பெரியவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே முகத்தை திருப்பிட்டு போயிடுவாங்க. வீட்டில் பெரியவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா முகத்தை திருப்பி கொண்டு அப்படியே அமர்ந்துக்குவாங்க, எதுவும் கவனிக்காத மாதிரி. அப்போ இது வந்து நல்ல பழக்கம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கண்டிச்சு, அபஸ வத்தவல்லா அன்ஜாஅஹுல் அமா, நாயகமே நீங்கள் ஏன் முகத்தை திருப்பிக்கிட்டீங்க? அவர் கண்டறியாத சஹாபி உங்களிடத்தில் வந்தபோது நீங்கள் ஏன் முகத்தை திருப்பிக்கிட்டீங்க என்று நாயகத்தை கண்டிக்கும் விதமாகவே அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஆயத்தை இறக்கியிருக்கிறான் என்றால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இல்லை, நமக்கு தான் அல்லாஹ் அதை சொல்கிறான். நமக்குத்தான் அந்த பின்பற்ற வேண்டிய ஒழுக்க நெறிமுறைகளை அல்லாஹ் சொல்கிறான். எனவே தான் ரசூல்லா ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, இன்னமா துன்சரூன வ துர்ஸகூன பிதுஅஃபாயிக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறதெல்லாம், அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பதெல்லாம் எப்படி நினைக்கிறீங்க? அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யலாம், உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறானா எப்படி? உங்களில் பலகீனமானவர்கள் இருப்பதின் பரக்கத்தினால்தான் அல்லாஹ் உங்களுக்கு உணவளிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். பரக்கத்து எங்கே இருக்கிறது? அல் பரக்கத்து மா அகாபிரிக்கும். பரக்கத்து என்பது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களோடு இருக்கிறது, பலகீனமானவர்களோடு இருக்கிறது. வீட்டிலே வயதானவர்கள், முடியாதவர்கள் இருந்தால்
அவர்களிடத்திலே பரக்கத் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே தான் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே நாம் பார்க்கிறோம், பெற்றோர்கள் வயது முதிர்ந்தவர்களாக ஆகிவிடுகின்ற போது அவர்கள் ஏதேனும் ஒரு வார்த்தையை வயது குறைவால் சொன்னால் நீங்கள் அவர்களை பார்த்து சீ என்று கூட சொல்லிவிடாதீர்கள், உஃப் என்று கூட நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். அவர்களிடத்திலே கனிவான வார்த்தையை பேசுங்கள். வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்க. யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோர்கள் நாங்கள் சிறு பிள்ளையாக இருந்தபோது எங்களை எப்படி அரவணைத்து வளர்த்தார்களோ, எப்படி எங்களுக்கு கிருபை செய்து இரக்கம் காட்டினார்களோ, யா அல்லாஹ் அந்த மாதிரி அவங்களுக்கு நீ இரக்கம் காட்டு. அவங்களுக்கு இப்போ வயசாயிருச்சு, அவங்களுக்கு இப்போ உடல்நிலை சரியில்லாமல் போயிருச்சு, அதனால் அவங்களுக்கு நீ இரக்கம் காட்டு என்று துஆ செய்யுமாறு அல்லாஹ் குர்ஆனிலே வலியுறுத்துகிறார். எனவேதான் நம்மில் வயதில் மூத்தவர்கள் யாராக இருந்தாலும், வீட்டில் பெரியவர்கள் யாராக இருந்தாலும், அவர்களிடத்திலே அனுசரணையோடு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு அவர்களுக்காக துஆ செய்து நம்முடைய வாழ்க்கையை நாம் கடக்கின்ற பொழுது அல்லாஹ் எல்லா விதமான அருளையும் தருகிறான். அப்படிப்பட்ட நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிருதாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மீண்டும் ஞாபகப்படுத்தப்படுகிறது, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு லைலத்துல் கத்ருடைய இரவாக இருப்பதால் தராவீஹ் தொழுகை 9:45 இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாகும். தராவீஹ் தொழுகை முடித்து சலாத்து தஸ்பீஹ் தொழுகை நடைபெறும். அதற்கு பின்னால் சிறிய பயானும் துஆவும், தராவீஹ் ஓதிய குர்ஆன், அதே மாதிரி நம்முடைய மதர்சாவில் ஓதிய குர்ஆன் எல்லாவற்றையும் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் துஆவிலே ஈசால் சவாபு செய்யப்படும். அனைவர்களும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதோடு ஹஸரத் அவர்களுக்காகவும் அதிகமாக துஆ செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.